ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜை எப்படி நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேங்கிறது தாங்க ஃபுல் வீடியோவில் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தாங்க. எனக்கு இது கரெக்டாகவே இருக்கும். வாங்கும்போது ஆக்சுவலாக ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு தான் நினச்சேன். பட் நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸ் அடிக்கடி மாற வேண்டியது இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜாகவே வாங்கியாச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாமேன்னு. அந்த டைமில் எனக்கு குக் பண்ண தெரியாது, வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவும் இல்லாததுனால நான் வாங்கும்போது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜாக தாங்க வாங்கினேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கும்போதே கொஞ்சம் பெருசாக ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக எனக்கு கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்குது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் பத்தாமல் போயிருக்கும். ஸோ இப்போது வந்து ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த அப்புறம் ட்ரே மேலே போட்டிருக்க மேட் இதையுமே சேர்த்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வச்சோன்னா ஃபுல்லாக பார்க்க வந்து ஃப்ரிட்ஜு க்ளீனாக ஆன மாதிரி தெரியும். அதனால் இதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜ் 3 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும், 4 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அப்போது உடனே க்ளீன் வந்து பண்ணிடுவேன் ஃப்ரிட்ஜை. அப்போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருள் இருந்தாலுமே அதை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி தாங்க நான் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரிட்ஜை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஈவினிங் போல் தாங்க க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபேனுக்கு அடியிலே தாங்க காய வச்சுருந்தேன். ஸோ ஒரு மார்னிங் டைமில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வெயிலே நல்லா உணர வச்சு எடுத்து வச்சோன்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி இருக்கும். நான் ஃபேனுக்கு அடியில் தாங்க உணர வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜ் மேட் அப்புறம் ட்ரே அப்புறம் டோரில் உள்ள ட்ரே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபேனுக்கு அடியில் காய வச்சு எடுத்து வச்சிட்டா பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஊற்றி விம் ஜெல் கொஞ்சம் அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு இந்த லிக்யூடு தாங்க நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஏதாவது பனியன் கிளாத் அந்த மாதிரி இருந்தால் கூட போதுங்க. ஸோ அதில் க்ளீன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணும்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். நான் இன்றைக்கி மைக்ரோ ஃபைபர் கிளாத் தாங்க எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா சைடுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுற போகிறேங்க. ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அகைன் ஒரு டைம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு 2 டைம் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டா ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா க்ளீனாகி வந்துடும். ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்மெல் இருந்தாலும் அதுவுமே இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் கழுவி வச்ச ட்ரேலாம் கொஞ்சம் காஞ்சி இருந்ததுங்க. கொஞ்சம் இடத்துல வந்து தண்ணி இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ட்ரை கிளாத் வச்சு அகைன் ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டு அது எல்லாத்தையுமே டோரில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இந்த ட்ரேக்கு ஒரு கிச்சன் லைனர் செல்ஃப் லைனர் வந்து நான் வாங்கியிருந்தேங்க. அதை வந்து நான் யூஸ் பண்ணி அந்த டோரில் உள்ள ட்ரேக்கு எல்லாத்துக்குமே அந்த மேட் யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையுமே போட்டு அதுக்கு மேலே திங்ஸ் வச்சோன்னா இந்த திங்ஸ்லேருந்து வர ஏதாவது டஸ்ட் இதெல்லாம் அந்த ட்ரேயில் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அந்த மேட்லேயே வந்து நமக்கு சேவ் ஆயிரும். அதனால் ட்ரே வந்து பார்க்குறதுக்கு புதுசாகவே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து அந்த மேட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா ட்ரேலையுமே அந்த மேட்டை வந்து ஃபிட் பண்ணி விட்டுறேங்க. இதுக்கப்புறம் டோரில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா எக் ட்ரேயில் எக் மட்டும்தாங்க வச்சுருப்பேன்.
இதுக்கப்புறம் கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு வந்து அம்மா பல்காக அரைச்சி கொடுத்துருவாங்க. அதனால அதை அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிடுறது. அப்புறம் புளிக்குழம்பு பொடியும் அத்தை அரைச்சி கொடுத்துருவாங்க. அதனால் அது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிடுறதுங்க. தனி மிளகாய்த்தூள், அப்புறம் சாம்பார் மிளகாய்த்தூள், இது எல்லாமே அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க வருஷத்துக்கு தேவையானதை. அதனால் எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கலர் மாறாமலும் அப்புறம் வண்டு எதுவுமே வைக்காமல் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா புளி வச்சுருக்கேன், சாம்பார் மிளகாய்த்தூள், அப்புறம் சப்பாத்தி தேய்க்கும் போது யூஸ் பண்ணுற மாவு வந்து ஒரு டப்பாவில் கொட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதுக்கப்புறம் சாஸ் ஐட்டம்ஸ் தாங்க. அப்புறம் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து இருக்குது, குலோப் ஜாமுன் மாவு பாக்கெட். கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், இட்லி பொடி, அப்புறம் ஊறுகாய் டப்பா ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ், இது தாங்க வச்சுருக்கேன். ஸோ இப்படி தாங்க என்னோடய டோர் சைடு வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத காட்டலாம். எவ்ரி டைம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அதை தண்ணியில் நல்லா போட்டு அலசி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்னே இருக்குங்க. நான் இந்த மாதிரி கண்டெய்னர் தாங்க யூஸ் பண்ணுறேன். இதில் கீழே வந்து ட்ரையர் இருக்குது. ஸோ மேலே வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு அதில் தண்ணி ஏதாவது ஊற்றுனாலுமே கீழே அந்த ட்ரையரில் வந்து சேவ் ஆகிரும். அதனால் சீக்கிரம் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே அழுகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் தக்காளியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து அவரைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது எப்போதுமே காம்பு சைடு தாங்க ஃபஸ்ட்டு வந்து அழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனால் காம்பு சைடு 2 சைடுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரம் அழுகாமல் இருக்கும். கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே தனியாக பிச்சுட்டு ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா உணர விட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறமேட்டு ஒரு கண்டெய்னரில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு நமக்கு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2 வீக்ஸ் மேலேயே நல்லா இருக்குங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வாங்கினாலே போதும். அதே போல் தாங்க இஞ்சியும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இஞ்சியுமே சீக்கிரம் அழுகாமல் வாடாமல் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தால் நம்ம மார்க்கெட்டில் போய் காய் வாங்கும்போது கம்மியான குவான்டிட்டியில் வந்து வாங்க முடியாது, கொஞ்சம் பல்காக தான் தருவாங்க. ஸோ நார்மல் கடைகளை விட மார்க்கெட்டில் வாங்கும்போது காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்காக வாங்கும்போது நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் அதை வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லைங்க. நான் எப்பொழுதுமே மார்க்கெட்டில் வந்து காய் வாங்குவேன். அதனால் இப்படி வந்து 2 வீக்ஸ் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வாங்குவேன். ஸோ முருங்கைக்காய் வந்து ஸ்டோர் பண்ணும்போது இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சோன்னா இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்குங்க. நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க. இந்த டைம் வந்து நான் காய் வாங்கும்போது கொஞ்சமாக தாங்க வாங்கியிருந்தேன். அம்மா வீடு வந்து திருச்சியில் இருக்குது. அங்கே எவ்ரி டைம் வந்து காய் வாங்கும்போது திருச்சி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம அந்த மார்க்கெட் போனோன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா வகையான கீரை எல்லாமே இருக்கும். அதனால் இந்த டைம் அம்மா வரும்போது நான் காய் வாங்கிட்டு வரேன், அதனால் நீ ஒரு வீக்கு தேவையானதை மட்டும் வாங்கு அப்படின்னு சொன்னனால நான் இந்த டைம் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா கொண்டு வந்த வெஜிடபிள்ஸ் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அம்மா வந்து புடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அப்புறம் மாங்காய், பீட்ரூட், கோஸ், அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே நான் இருக்கிற இடத்துல ஸ்வீட் கார்ன், அப்புறம் மொச்சக்காய் இதெல்லாம் கொஞ்சம் ரேராக தாங்க கிடைக்கும், எப்போயாவது தான் கிடைக்கும். பட் அங்கெல்லாம் அப்படி இல்லை, எவ்ரி டைம் வந்து நம்ம போகும்போதெல்லாம் இருக்கும். அதனால் அம்மா வரும்போதெல்லாம் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கொத்தமல்லி எப்போது ஸ்டோர் பண்ணும்போது அதோட வேர் பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் ஆகுங்க. ஸ்வீட் கார்ன் மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா கார்ன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் தாங்க மொச்சப்பயிறு, அந்த பருப்பை மட்டும் எடுத்து அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சோன்னா இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகி இருக்குங்க. நம்ம நார்மல் ட்ரையாக உள்ள மொச்சப்பயிறு வந்து நம்ம ஊற வச்சு செய்யணும், இதுனா அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி எடுத்து நம்ம பல்காக டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காலிஃப்ளவர் வந்து நீங்கள் வாங்கினதும் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ண வேணாங்க, வெளியே வச்சுக்கலாம். கொஞ்சம்
ஒரு வாரம் வச்சிருந்து செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது சீக்கிரம் புழு வைக்காமல் இருக்கும். இல்லைன்னா காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே புழு வந்துடும். ஸோ அதனால் நான் எப்போதுமே ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா புழு வராமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். மேலே ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா கார்ன், அப்புறம் மொச்சப்பயிறு, ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி துருவி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஸோ ஃப்ரீசரில் இது தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கீழே உள்ள ட்ரேயில் ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா சீஸ், அப்புறம் பன்னீர், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பட்டர், இது எல்லாத்தையுமே இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தீரும் போது அதை எடுத்து மேலே வச்சுருவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட், இது தாங்க இந்த ட்ரேயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கீழே உள்ளதில் ஒரு டப்பாவில் ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு கொஞ்சம் இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வைக்கிற இட்லி மாவு, அதுக்கப்புறம் பால் பாத்திரத்தில் ஊற்றி இந்த இடத்துல வச்சுருவேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தாங்க. அப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னரில் கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் சின்ன டப்பாவில் முருங்கைக்காய், அப்புறம் புதினா, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருவேன். அப்போனா நான் குக் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த செகண்ட் ரேக்கில் நான் எடுத்து வச்சுருவேங்க. இதுக்கு கீழே உள்ள எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் வெஜிடபிள்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்பத் பாட்டில் இருக்குது. இந்த ஃபுட் பேஸ்கெட்டில் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேங்க. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னோடய ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.